போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் முலாம்பழம் ஜூஸ். இப்போ நாங்க தேர்ட் ஸ்பாட்ல இருக்கோம். சிந்தா இங்க பாரு என்றாலும் அது நம்மூர போல வருமா. நிறைய ட்ரெஸ் எல்லாமே சேர்த்து அள்ளி போட்டு போயிட்டு இருக்கோம். ஹலோ, நாங்க இப்போ சத்தியமங்கலம்ல இருந்து சென்னை போயிட்டு இருக்கோம். சோ இது எங்களோட டிராவல் பிளாக். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நாங்க போற வழியில சோளக்கருது தானே இது வாங்கினோம். இது எவ்வளோனா இங்க 10 ரூபா. உங்க ஊர் சைட்ல இது எவ்வளோ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன சொன்னேன்னா 10 ரூபான்னு சொல்றீங்க, இவ்வளோ குட்டியா இருக்கு. இதுல பாதி வந்து பிச்சு வச்சாச்சு. அது காமி. இது கூட பெருசா வேணும்னா உங்க அப்பா தான் தோட்டம் வச்சு தோட்டத்துல சோளத்தை போட்டு விளைவிக்கணும். இல்ல, நான் என்ன நினைச்சேன்னா நான் பெருசா பாத்திருக்கேன். பட் எவ்வளவு காசு இருக்கும் அப்படின்னு எனக்கு பெருசா போக முத்துனதா இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இதுவே வந்து முத்துனது தான். இதுவே வேகலையா முத்துனதான்னு தெரியல. ஏதோ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி சாப்பிட்டு நான் வந்துட்டு நினைச்சேன், சரி 10 ரூபாய்க்கு இவ்வளவு குட்டியா கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் 10 ரூபான்னு சொல்றீங்க இவ்வளவு குட்டியா இருக்கு அப்படின்னு சொன்னேன். வேணா பெருசு தரேன் அப்படின்னாங்க. அதான் பெருசு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்னு இவங்க சொன்னாங்க, சப்ளை சொன்னாங்க. சரி அப்ப இருக்கிறதே கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னோட இதுல வந்து பாதி சிட்ஸுக்கு இருங்க காமிக்கிறேன். சிட்ஸு சிட்ஸு இந்தா இங்க பாரு. உள்ள மண்டை விட்டு பேய் மாதிரி இருக்கா சிட்ஸு. அவனுக்கு பாதி மிளகாப்பொடி போடாம எனக்கு மிளகாப்பொடி போட்டு தெரியுது அவங்களுக்கு. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நல்லா இருக்கு. இது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டுல வந்து அப்பப்போ எப்பயாச்சும் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த கடலை பருப்பு எல்லாம் வந்து வேக வச்சு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இதுவும் கடலை பருப்பு வேக வச்சு கொடுப்பாங்க. கடலை பருப்பு வேக வைப்பாங்கல்ல நிலக்கடல உப்பு போட்டு, அந்த மாதிரி வேக வைக்கிற எல்லாமே எனக்கு பிடிக்கும். அது பிடிக்கும், இது பிடிக்கும். ஸோ இது சரி சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால 2 பேரும் சாப்பிட்டுட்டே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். நாங்கள் எப்பவுமே டிராவல் நைட்டு தான் பண்ணுவோம். இப்போ காலையில் பண்ணுறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா பார்க்குற கடையில நிறுத்தி வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம். அதான் இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், எங்களோட ஸ்டார்டர்ஸ். போக போக என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு நாங்கள் காமிக்கிறோம். போக நான் பிளானை போட்டேன். அந்தியூரில் வந்து ஒரு சிக்கன் கடை இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அங்கே தான் சிக்கன். எப்போ பார்த்தாலும் சிக்கன் சாப்பிடாம போ. நான் சாப்பிட்றேன். சும்மா டேஸ்ட் பார்த்துக்கலாம். உனக்கு கிடையாது. நீ சிக்கன் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றேன். ஆமா சரி ஓகே. ஸோ இப்போ நாங்கள் 2 பேர் சென்னை போயிட்டு இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஊரே அள்ளி போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற பேக்கு எல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸு எல்லாமே சேர்த்து அள்ளி போட்டு போயிட்டு இருக்கோம். நாங்கள் அந்த வேலை என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது இந்த வ்ளாக்ல பார்க்கலாம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி நம்ம போட்டாலும் போகுமான்னு தெரியல. சும்மா எடுத்து வச்சுக்கலாம். போட அப்புறம் வீடியோ நம்ம யூடியூப் சேனல் டெவலப் பண்ணணும்ல. இப்படியே ஒரே ஷார்ட்ஸே போட்டுட்டு இருந்தேன். இப்படி அவங்கவுங்க சொல்றாங்க நாங்க மாசம் 80 லட்சம் சம்பாதிக்கிறோம், 8 லட்சம் சம்பாதிக்கிறோம், 1 லட்சம் சம்பாதிக்கிறோம்ட்டு. 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்பா 1 கோடி. அதெல்லாம் பார்த்தா ஐயோ என்னடா எல்லாரும் இவ்வளவு வாங்குறாங்க, நமக்கு ஒண்ணுமே வரலையே அப்படின்னு இருக்கு. நிறைய பேர் வந்து என்னன்னா இப்போ முன்னாடி எல்லாம் வந்து விளாக்னா சரி எங்க போறாங்க என்ன அரைமா இருக்கும். இப்ப எல்லாருமே அதுதான் போறாங்களா, மிஞ்சி என்ன பண்ண போறாங்க. நம்மள மாதிரிதான் போவாங்க, சாப்பிடுவாங்க, நிறுத்துவாங்க, டீ குடிப்பாங்க, மறுபடியும் பாத்ரூம் போவாங்க, கிளம்புவாங்க. எல்லாரும் இதே போட்டுட்டு இருந்தா அவங்களுக்கு போர் அடிக்காதா பாவம். என்ன புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறது ஐடியா இருந்தா சொல்லுங்க. இங்கதான் நீ படிச்சியா, ஸ்கூல் படிச்சியா? சொல்லாது. இந்த ஸ்கூல்ல படிச்ச மெமரிஸ் நான் டெலீட் பண்ண போறேன். இந்த ஸ்கூல் படிச்சியான்னு கேட்டா அதை சொல்லாத. வாழ்க்கையில இருந்தே அந்த மெமரிஸை டெலீட் பண்ண போறாங்க. பண்ணிக்கோ, நல்லதுதான். எனக்கும் ஸ்கூல் மெமரி அப்படி எல்லாம் பெருசா எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த முலாம்பழம் ஜூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஜூஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் பிடிச்சது இந்த ஊர்ல தான். அங்க ஒரு கோயில் திருவிழா போடுவாங்க. அதெல்லாம் நான் போச்சிருப்பேன். என் சைக்கிள் கேப்ல இவனை பாருங்க என்ன பண்றான். மக்காச்சோளத்தை கவ பாக்குறான். சரி எனக்கு கை வலிக்குது, அப்புறமா பாக்கலாம். இன்னொரு மொபைல் ஹோல்டர் வாங்கணும். இப்படியே வச்சுட்டு இருக்க முடியல. சரி வாங்கிடலாம். நாங்க ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கோம் டிமார்ட்ல. வெறும் 250 299 தான். சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு நாங்க அது காமிக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோலயோ இல்லைன்னா இந்த வீடியோலயோ நான் காமிக்கிறேன். செம்மையா இருக்கு. அது நீங்களும் இந்த மாதிரி கார்ல போறவங்க மேப் பாக்குறதுக்கும் யூஸ் ஆகும், விளாக் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நீங்க அப்படி மாட்டிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் இன்னொன்னு வாங்கி மாட்டலான்னு பாக்குறேன். கார் ஃபுல்லா லைனா மாட்டிக்கோ. அது ஏன் ஒண்ணு மட்டும் வாங்குற? இன்னொன்னு பின்னாடி ஒண்ணு மாட்டிக்கோ. பேக் ஷாட்டடு மேல ஒண்ணு. கரெக்ட். நெக்ஸ்ட் முலாம்பழம் ஜூஸ்.
சரி குடி, சீக்கிரம் குடிச்சுதா. குடிச்சிட்டு அப்புறமா பார்க்கலாம். என்றாலும் அது நம்மூர போல வருமா? எவ்வளவு பச்சை பசேன்னு இருக்கு பாத்தீங்களா? என்னதான் நம்ம சென்னை, கிண்ணை, பெங்களூரு, டெல்லின்னு போனாலும் நம்ம சொந்த ஊர்ல இந்த மரம் கிரம் இதெல்லாம் விட்டுட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, வேலைங்கிறது போய் தானே ஆகணும். ஆமா, அதுக்கு சென்னை மோசம்னு சொல்ல வரல, பட் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்ல வரேன். சென்னை வாழ்க்கை கொடுத்தது. ஆமா, அத நான் திட்டல, நான் சொல்றேன். யாருக்குமே இருக்கும்ல. பாரு மரம், மலை, அட சொர்க்கமே. அந்த பாருங்க மலை, இந்த பாருங்க காடு, இந்த பாருங்க மரம். ஃபைனலா செகண்ட் பார்ட், ஃபைனல் இல்ல செகண்ட் பார்ட், என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. செகண்ட் ஸ்பாட் முடிச்சிட்டு நாங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். செகண்ட் ஸ்பாட் என்ன சொல்லு? செகண்ட் ஸ்பாட் வந்து முலாம்பழம் ஜூஸ் கடை. ஆமா, டிங்கு டிங்குன்னு ஆடிட்டே இருக்கோம், கண்டுக்காதீங்க, நான் கையில வச்சுதான் எடுக்கிறேன். செகண்ட் ஸ்பாட் முலாம்பழம் ஜூஸ். ஃபர்ஸ்ட் சோளக்கருது, மக்காச்சோளம் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து என்னன்னு தெரியல, இளநீ நொங்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதையும் நீ என்ன சாப்பிட்றதுக்காக கார்ல வரியா? ஏய், அப்பதான் ஜாலியா இருக்கும். டிராவல் பண்றதுன்னா என்ன, டிராவல் பண்றது என்ன, கூட வந்து உட்கார்ந்துட்டு பொறுமையா மேப் பார்த்துட்டு சொல்லிட்டு வர்றதுதான் டிராவல். உனக்கு மேப் பார்த்து சொல்லிட்டு வர்றதுக்கு பதிலாக உனக்கு மொபைல் ஹோல்டர் வாங்கி கொடுத்துருக்கேன், நீயே பாத்துக்கோ. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியாச்சு. மொபைல் ஹோல்டர் நீ வாங்கியிருக்கேன்னு சொல்லாத, நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லு. உங்ககிட்ட மேப் பார்க்க கொடுத்தா அங்க போயிட்டு இங்க போயிட்டு சுத்திக்கிட்டு பாலம் ஏறணும்னா பாலம் கீழே போகணும்ன்றது, கீழே போகிறதெல்லாம் பாலம் மேல ஏறணுங்கிறது தெரிய மாட்டேது. என்ன பண்றது? யார் யாரெல்லாம் நீங்க இந்த மாதிரி என்ன மாதிரி மேப் பாக்குறதுக்கு இருப்பீங்க, அவங்க எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுங்க. மேப் பாக்குறது எவ்வளவு கஷ்டம்னு அவங்களுக்கு தான் தெரியும். வெயில் ஆனா இப்ப இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல வெயில். ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருக்கனால வெயில் இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அங்கங்க வெயில் ரொம்ப அடிக்குது. நாங்க கிளம்பும்போது வெளியே நிக்க முடியல, அவ்வளவு எரிஞ்சிட்டு இருந்தது. அதுதான் இப்போ அந்த சென்னையை தாண்டி ஈரோடு மாவட்டத்துலதான் வெயில் அதிகம். அதனால எனக்கு அந்த மேல மொட்டை மாடிக்கு போய் துணி எடுத்துட்டு வரும்போதுதான் எப்பா எனக்கு மயமயன்றுச்சு, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சுருட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது இப்படி ஆகுது அப்படின்னு. ஏன்னா எல்லாம் இந்த வருஷம் இங்கன்னு இல்லை, ஈரோடு மாவட்டம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஒரு 4 டிகிரி அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். என்ன பெருசா போய் எல்லா இடத்துலயும் வெயில் அதிகம் இந்த வருஷம், பயங்கரமா பிச்சு இருக்குது. சரி கார்ல போறோம், சரி கார்ல தானே போறோம்னு நினைச்சா அதுதான் இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு. வந்து ஏறினோடனே அந்த ஒரு 10-15 நிமிஷம் உட்காரணுமே, வெந்து வேகாம விட்டா நம்ம உடம்பெல்லாம் வெந்து கரியாயிரும் போல, அந்த மாதிரி இருக்கு, அவ்வளோ சூடு. அது தாண்டி ஏசி ஃபுல் ஃபர்ஸ்ட்லாம் அந்த கூலாக இருக்க டைம்லலாம் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்ல தான் ஏசி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தா ஃபுல்லாக வச்சாலும் உரைக்கவே மாட்டேங்குது. வர்ற ஏசி காத்தெல்லாம் சூடு காத்தா மாறிடுது போல. ஆனா இந்த வெயில்ல ஆபீஸ் போறவங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப பாவம், உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஆபீஸ் போறவங்க கூட பாஸ் ஆன் பண்ணிடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் வெயில்ல இருப்பாங்க. சில பேர் வெயில்லயே வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெளியே கடையில இந்த ரோட்டு தள்ளுவண்டி கடையில ஜூஸ் விற்கிறவங்க, இந்த கம்மங்கோல் விற்கிறவங்க, இந்த மாதிரி அதே இந்த சிமெண்ட் சீட் அந்த மாதிரி கடை மாதிரி வச்சு ஏதாவது சாப்பாடு கூட விற்கிறவங்க, அவங்களோட நிலமெல்லாம் ரொம்ப கஷ்டம். எல்லாரும் சேஃபா இருங்க, வெயில்ல போயிட்டு அலைஞ்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ மத்தியானம் செய்யற வேலையை சாயந்தரம் செய்ய முடியும் அப்படின்னா அந்த வேலையை தள்ளி போட்டுட்டு சாயந்தரம் செய்யுங்க. வேலையை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கேட்டுட்டுலாம் நீங்க பண்ணாதீங்க. பேசாம வெயிலுக்கு அப்புறம் எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அப்பப்போ பண்ணுங்க. ஸோ அது மாதிரி வெயில்ல எப்போ போயிட்டு வந்தாலும் உடனே தண்ணி குடிக்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தண்ணி குடிங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு. இப்போ vlog இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கா. நம்ம vlog மூலமா ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, யூஸ்ஃபுல்லான திங்ஸ். இப்போ நாங்க தேர்ட் ஸ்பாட்ல இருக்கோம், பானிபூரி. இது எந்த லொகேஷன்? இது என்ன ஊருக்கா? வெத்தலை தோட்டம். ஊர் பேரே வெத்தலை தோட்டமா? கிருஷ்ணகிரி போயிடுச்சா? அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. எப்படியாவது ஸ்வீட் வாங்கிடலாம்னு நினைச்சேன். இப்போ வந்து மழை நேரம் வந்துட்டு இருக்கு, பானிபூரி சாப்பிட்டு ஜம்மன் இருக்கு, செம்ம கிளைமேட். உங்களுக்கு நான் வெளியே வந்து கட்டுறேன்.
தெரியுதான்னு தெரியல, மழை தூருது, கொஞ்சம் மழை தூருது. அதுக்கு பானிபூரி வந்து சூப்பராக இருக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு மசால் பூரி, அதுக்கப்புறம் பானிபூரி சொல்லியிருக்கேன். ஐயோ, இது மேலே போட்டிருக்காங்க. சிட்ஜு உள்ளே விட்டுட்டு வந்திருக்கேன். இருங்க காமிக்கிறேன். சிட்ஜு, சிட்ஜு, ஐயோ தொண்டை ஒரு மாதிரி ஆகுது. சிட்ஜு, கத்திட்டு இருக்கான். ஏமா 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 தங்கம் ஏமா நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்து பார்க்கலாம். இது வந்து எண்டு கார்டு நேற்று நான் எடுக்க மறந்துட்டேன் இந்த சென்ஸ் நேற்று நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே ஒரு 11 o'clock ஆயிடுச்சு. நைட் 11 o'clock. 3rd ஸ்பாட்டா 4th ஸ்பாட்டோ நான் எடுக்க மறந்துட்டேன். லாஸ்ட்டாக நாங்கள் KFC சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போனோம். நாங்கள் நேற்று சத்தியமங்கலேருந்து சென்னை வரதுக்கு 11 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ வேறு விஷயத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த vlog வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பார்ப்பீங்க நெக்ஸ்ட் வீடியோவில்.